1000 வீடு இருக்குங்க. 1000 வீட்டுக்கு 8 வருஷமாக நாங்கள் கரண்ட் இல்லாமல் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம். வணக்கம், நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. இப்போ நீங்கள் பார்த்த வீடியோவில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசோன் மெட்ரோ ஜோன் அப்படின்ற ஒரு நிறுவனம் 1000 குடியிருப்புகளை பெரும்பாக்கத்தில் கட்டி அதை விற்பனையும் செஞ்சுட்டாங்க. ஆனால் 8 வருஷத்துக்கு மேலே அங்கே கரண்ட் இல்லை, ஜென்ரேட்டர் போட்டு தான் கரண்ட் தராங்க. அதில் மாதம் 15,000 ரூபா பில்லு வருது. லிஃப்ட் வசதி திடீர்னு அந்த கரண்ட் பிரச்சனையினால மாட்டிக்கிற சூழ்நிலை இருக்குது. லிஃப்டே யூஸ் பண்ண முடியல, ரொம்ப பயமாக இருக்குது. 8 வருஷமாக கரண்ட் இல்லாமல் நாங்கள் ரொம்ப சிரமப்படுறோம் அப்படின்னு சொல்லி அந்த குடியிருப்பு வாசிகள் எல்லாம் சேர்ந்து அந்த அலுவலகத்தை முற்றுகையிட்டு இருக்காங்க. 40 லட்சம் ரூபாயிலிருந்து 1.5 கோடி ரூபா வரைக்கும் அந்த அப்பார்ட்மெண்ட்டை சேல் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒரு புரியாத ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நம்மளே வாடகைக்கு வீடு பார்க்க போகிறோம், ஒரு 4000 ரூபாய்க்கு வாடகைக்கு வீடு பார்க்க போகிறோன்னு வச்சுங்க. என்ன பண்ணுவோம்? முதல் தண்ணி வசதி இருக்கா, வீடு நல்லா இருக்கா, தண்ணி வசதி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம பார்க்குற முக்கியமான விஷயம் என்ன, அந்த வீட்டுக்கு கரண்ட் கனெக்ஷன் இருக்கா, அது பொது கனெக்ஷனா இல்லை தனி மீட்டரா, இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் அட்வான்ஸே கொடுப்போம். ஒரு 4000 ரூபா வீட்டுக்கு வாடகைக்கு போகிறதுக்கே நம்ம இவ்வளோ விஷயத்த பார்க்குறோம். 40 லட்சம் ரூபா கொடுத்து ஒருத்தர் ஃப்ளாட் வாங்குறாரு அப்படின்னா இதெல்லாம் பார்த்து தானே வாங்கியிருக்கணும். 8 வருஷமாக கரண்ட் இல்லை அப்படின்னு இன்னைக்கு போராட்டம் பண்ணுற அந்த குடியிருப்பு வாசிகள் அந்த அப்பார்ட்மெண்ட்டை வாங்குறதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டிருக்கணும். இல்லை அந்த ஃப்ளாட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்கல்ல, அப்போயாவது என்னையா கரண்ட் இல்லையே, இன்னும் ஜென்ரேட்டரில் போட்டு ஓட்டுறீங்களே அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கணும். எதுவுமே இல்லாமல் 8 வருஷம் இருந்திருக்காங்க அப்படின்னா இது நம்மளுக்கே என்னடா இப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு தோணுது இல்லை. இப்போ படிக்காத ஆட்களே இந்த இடத்துக்கு கரண்ட் கனெக்ஷன் வரலைன்னா என்ன அர்த்தம்? அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லை இந்த இடம் நீர்நிலை சார்ந்ததாக இருக்குது, அதனால தான் கரண்ட் தரமாட்டுறாங்களோ. ஒரு இடத்துக்கு ஒரு வீட்டுக்கு ஏன் கரண்ட் தரமாட்டுறாங்க? அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி நழுவிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த குடியிருப்பில் இருக்கிறவங்கள பார்த்தாலே தெரியுது எல்லாமே படித்தவர்கள். படிச்சும் இப்படி முட்டாள்தனமான வேலையை எப்படி பார்த்தாங்க அப்படின்றது தான் எனக்கு புரியாத ஒரு விஷயமா இருக்கு. இந்த பிரச்சனையில உங்க கருத்து என்ன அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.